அந்த அறிகுறிகள் வீட்டுல இருந்துச்சுனாலும் முன்னோர்களுடைய சாபம் இல்ல பிரேதங்களுடைய சாபம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? பிரேத சாபம் வந்து பாத்தீங்கன்னா எதனால வருது தெரியுங்களா? இப்ப இறந்த உடனே அவங்கள பத்தி தவறா பேசுறாங்க இல்லையா? இவன் கிடக்குறான், இவன்லாம் எப்படி ஆனான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அவன் நல்லவனோ கெட்டவனோ அது நமக்கு தேவையில்லை. ஆனா உயிரோடு இருக்கும்போது நீங்க என்ன வேணா பேசலாம். ஆனா இறந்ததுக்கு அப்புறம் பேசக்கூடாது. அதுதான் உங்களுக்கு சாபமா மாறும், பிரேத சாபமா மாறும். அவன் கெட்டவனா கூட இருக்கட்டும், 100% அவன் கெட்டவனா இருக்கட்டும், ஆனா இறந்து போனதுக்கு அப்புறம் அவனை பத்தி பேசக்கூடாது. ஒருத்தர் நாம ஒரே விஷயம்தான், முன்னாடி பேசுறதை விட்டு பின்னாடி பேசுறவங்களுக்கு கண்டிப்பா வந்து கெட்டவங்கன்னு தான் சொல்லுவாங்க. தைரியமா இருந்தா முன்னாடி பேசு, முன்னாடி விட்டு பின்னாடி பேசக்கூடாதுன்னு உயிரோட இருக்கிற மனுஷனே சொல்லும் போது அப்ப அந்த பிணமாகப்பட்டது அங்கதான் இருக்கும். இறந்த உடனே அந்த ஆத்மா பாத்தீங்கன்னா அங்கதான் இருக்கும். அப்ப நீ அவனை பத்தி அவதூறா பேசுனீன்னா இறந்த உடனே அந்த ஆத்மாவுக்கு வேற மாதிரி சக்தி வந்துடும். அப்ப என்னை பத்தி இவன் சொல்லிட்டான்ல, அப்ப இவ்வளவு நாள் என்னை பத்தி இப்படிதான் நினைச்சிருப்பானா அப்படின்னு அது வேற மாதிரி நினைக்கும். ஸோ அதுதான் நமக்கு சாபமா வருது. ஸோ அதனாலதான் இறந்து போனவர்கள் முன்னாடியோ இறந்து போன இடத்துலயோ இருந்துகிட்டு அவங்கள பத்தி தவறா பேசக்கூடாது.